வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் புகழ். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியருக்கு அடுத்த வாரம் எழுதப்போற 2 கடிதத்த பத்தி நேத்து அப்டேட் குடுத்தோம். இன்னும் 2 கடிதம் வந்து தகவலா கேட்கிறேன். என்ன அந்த 2 கடிதம்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருக்கிற சுற்றுலா தலங்கள் எல்லாமே வந்து எத்தனை இருக்கு? அத வந்து சுற்றுலாத்துறைக்கு கடிதம் ஃபார்வர்ட் பண்ணி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில உள்ள சுற்றுலா தலங்கள் தகவல் வந்து குடுங்க. என்னென்ன இருக்கு? எத்தனை இருக்கு? அப்படின்னு சொல்லி தகவல் கேட்குறோம். அது 3வது கடிதம். 4வது கடிதம் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில வந்து இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில உள்ள கோயில்கள் வந்து இருக்கும். அதில சிறப்பு வழிபாட்டு தகவல்கள் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில கோயில்கள் அ எண்ணிக்கை, அது எத்தனை கோயில் இருக்கு? என்னென்ன கோயில் இருக்கு? அப்படின்றத வந்து தகவலா கேட்குறோம். இது 4வது கடிதம். இந்த 4 கோரிக்கை கடிதங்கள் தான் குடுக்க போறோம். இந்த 2 கடிதங்கள ஆட் பண்ணி மொத்தம் 4 கோரிக்கை கடிதங்களா வந்து மாவட்ட ஆட்சியருக்கு வந்து அடுத்த வாரம் குடுக்க போறோம். தகவல் கிடைக்கும்போது, டைம் கிடைக்கும்போது வந்துட்டு அ ச சீக்கிரமா வந்து குடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். அ இந்த 4 கடிதங்கள வந்து போஸ்ட் பண்ணிருவோம். இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து சூரியன் புகழ ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ. இந்த தகவல்லாம் எனக்கு கிடைச்சதுன்னா, வழிபாட்டு தலங்கள், அப்புறம் சுற்றுலா தலங்கள் இடங்கள்லாம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருக்கிறது வந்து தகவலா எனக்கு கிடைச்சுன்னா, அத நம்ம சோசியல் மீடியால வெளியிடுவோம். அது வந்து பிற மாநிலங்கள்ல, மாவட்டங்கள்ல இருக்கவங்க வந்து கண்காணிப்பாங்க, வழிபடுவாங்க. அதுக்காக தான் அந்த தகவல் கேட்குறோம். தேங்க் யூ.